அடுத்த திருநின்றவூரில் பல்வேறு வழக்குகளில் பிரபல ரவுடிக்கு எதிராக ஆஜரான வழக்கறிஞர் தொடர்ந்து கொலை மிரட்டல். 15 லட்சம் ரூபாய் காரை வெடிகுண்டு வீசி தீக்கு இரையாக்கிய நிலையில் அனைத்து வழக்கறிஞர்கள் சங்க கூட்டம் நடத்துகிறாயா என கேட்டு கொலை மிரட்டல் விடுத்ததால் அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் அடுத்த திருநின்றவூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் சடகோபன் என்கின்ற ராஜராஜன் என்பவர் வீட்டுமனை மோசடி வழக்கு ஒன்றில் திருவண்ணாமலையைச் சேர்ந்த புவனேஷ், உத்திரமேரூரைச் சேர்ந்த மணிகண்டன் ஆகியோருக்கு ஆதரவாக ஆஜரானதாக கூறப்படுகிறது. இதனால் எதிர்த்தரப்பான திருநின்றவூர் கொசவன்பாளையத்தைச் சேர்ந்த ரவுடி பூபதி என்கின்ற வெங்கடேஷ பூபதிக்கு எதிராக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதேபோல் பரவலாக பல்வேறு வழக்குகளில் பூபதிக்கு எதிராக வழக்கறிஞர் ஆஜராவதால் கடந்த செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். அதேபோல் கடந்த அக்டோபர் 3ஆம் தேதி வீட்டு வாசலில் நிறுத்தி வைத்திருந்த 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காரையும் வெடிகுண்டு வீசி தீக்கு இரையாக்கியதாக திருநின்றவூர் போலீசார் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் கைது செய்த போலீசார் திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் அவருக்கு ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். இதனால் நீதிபதியை சந்தித்து முறையிட அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் கூட்டம் நடைபெறும் என அறிவித்தனர். இந்த நிலையில் நீதிமன்றத்திற்கு வந்த வழக்கறிஞர் சடகோபனை செல்போனில் தொடர்பு கொண்ட ரவுடி பூபதி, எனக்கு எதிராக வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் மீட்டிங் போடுகின்றார்களா, உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனையடுத்து அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை நீதிமன்ற வளாகம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நடவடிக்கை எடுக்கும் வரை நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரித்தனர். என்னுடைய கார் வீட்டான நிறுத்தப்பட்ட கார் எரிக்கப்பட்டது. அதற்கு நான் போலீஸில் புகார் வெடிகுண்டு வீசி எரிக்கப்பட்டது. புகார் மனு கொடுத்தேன். புகார் மனு கொடுத்ததனால் நீங்கள் ஏற்கனவே அவனுக்கு எதிராக வழக்கு நடத்தினால் அவன் மீது பொய்யாக ஏதோ நீங்கள் தவறாக சொல்கிறீர்கள் என்று கூட கேட்டார்கள். உண்மை அப்படியல்ல. என் வீட்டில் 12:45 மணிக்கு வெடிகுண்டு போட்டு என்னுடைய காரை வெடிகுண்டு வீசி சேதப்படுத்திவிட்டு அதையும் நாங்கள் ஊர்ஜிதப்படுத்தி இவன் தான் குற்றவாளி என்று சொன்னோம். பிறகு 4 நாட்கள் கழித்து திருநின்றவூர் காவல் நிலையத்தார் அவனை விசாரணை செய்து கைது செய்து திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஒப்படைத்த போது JM2 மகிழா நீதிமன்ற நீதிபதி அவர்கள் சொந்த ஜாமீனில் அவனை விடுவித்திருக்கிறார்கள். நீதிபதிகளிடத்தில் முறையிட்டோம். இன்றைக்கு வழக்கறிஞர்களுடைய அனைத்து சங்க கூட்டம் கூட்டுவதாக 11:30 மணி அளவில் அண்ணன் வழக்கறிஞர் சங்கர் ஜெயசுந்தர், அண்ணன் ராம்குமார், MK சுப்பிரமணிய அவர்கள், பர்குணன் என்ற சித்தார்த்தன் அவர்கள் தமிழ் நாங்கள் எல்லா சங்க வழக்கறிஞர் கூட்டம் கூடுவதற்கு என்னை அழைத்தார்கள். நீங்கள் வாங்கள் என்று நான் வந்து கொண்டிருக்கும்போது இன்றைக்கு 10:45 மணி அளவில் திருவள்ளூர் நீதிமன்றத்தில் நுழைந்து கொண்டிருக்கும்போது எனக்கு ஒரு அலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் வேறொரு பெயரை சொல்லி பஷீர் பேசுகிறேன், என்னை எதிர்த்து கூட்டம் போடுகிறேன், வழக்கறிஞர் கூட்டம் போடுகிறீங்களா, உங்களை என்ன பண்ணுவேன், சும்மா விட மாட்டேன், நீ கொன்று விடுவேன் என்று மறுபடியும் கொலை மிரட்டல் விடுகிறார். வழக்கறிஞர் சங்கங்களுக்கே கொலை மிரட்டல் விடுகிறார். அதையும் நாங்கள் வழக்கறிஞர் சங்க கூட்டத்தில் பதிவு செய்திருக்கிறோம். அவர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர். பாரதிய ஜனதா கொடியை போட்டு இது சம்பந்தமாக அவருடைய அந்த வெடிவிபத்து ஏற்பட்ட இடத்தில் அந்த கார் பக்கத்தில் BJP துண்டு இருந்தது. அந்த துண்டை வைத்து தான் போலீசார் அவரை அடையாளம் கண்டுபிடித்தார்கள். வழக்கில் துப்பு கிடைத்தது. இந்த குற்றவாளியை கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைக்கும் வரை திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கம் தொடர்ந்து போராட்டம் நடத்தும். நாளை நீதிமன்ற புறக்கணிப்பு நடத்தப்படும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படியும் கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.